11ஆம் வகுப்பு கணிதம் சாப்டர் 3 முக்கோணவியல் எக்ஸசைஸ் 3.1ல் கொஸ்டின் நம்பர் 3. a cos theta minus b sin theta is equal to c கணக்கில் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு a sin theta plus b cos theta is equal to plus or minus root of a square plus b square minus c square அப்படிங்கிறத நிறுவ சொல்லியிருக்காங்க. முதல்ல கணக்கில் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கிறோம். கணக்கில் கொடுத்ததை எடுத்துக்கிட்டு ரெண்டு பக்கமும் என்ன செய்கிறோம், வர்க்கப்படுத்துகிறோம். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது, a cos theta மைனஸ் b sin theta இதனுடைய ஸ்கொயர் ஈக்குவல் டு சியோட ஸ்கொயர். அடுத்தது விரிவு பண்ணுறோம். a ஸ்கொயர் cos ஸ்கொயர் தீட்டா இதோட ஸ்கொயர் ப்ளஸ் இதோட ஸ்கொயர் b ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா. அப்புறம் இந்த மூணு உறுப்பையும் பெருக்கிறோம். மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 2ab cos theta sin theta சீக்குவல் டு என்ன இருக்குன்னா சி ஸ்கொயர் இருக்குது, அதை அப்படியே எழுதிடுறோம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய காஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 1 மைனஸ் சைன் ஸ்கொயர், சைன் ஸ்கொயருக்கு பதிலாக 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் அப்படின்னு மாற்றுறோம். ஏ ஸ்கொயர் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பி ஸ்கொயர் இதை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2ab cos theta sin theta equal to c ஸ்கொயர். இது அப்படியே இருக்குது. ஏ ஸ்கொயர் உள்ளார கொண்டு போயிடும். ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர். அடுத்தது பி ஸ்கொயரை உள்ளார கொண்டு போனால் பி ஸ்கொயர் இன்ட்டு 1 பி ஸ்கொயர், பி ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர், பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2ab cos theta sin theta equal to c ஸ்கொயர். இங்கே இருக்கிற ஏ ஸ்கொயர், இங்கே பி ஸ்கொயர், இங்கே சி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், ஆர்ஹெச்எஸில் இருக்கிறத இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா மைனஸ் சி ஸ்கொயர் சீக்குவல் டு மீதி இருக்கிறத அந்த பக்கம் கொண்டு போயிடும். மீதி இருக்கிறதெல்லாம் அந்த பக்கம் போயிட்டா மைனஸ் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் என்ன ஆகிடும்னா ப்ளஸ் ஆகிடும். ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா. அதே போல் இந்த மைனஸ் உறுப்பு அந்த பக்கம் போனால் ப்ளஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இந்த மைனஸ் 2ab அப்படிங்கிறது அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா சைன் தீட்டா. இந்த மாதிரி மாறிடுது. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் சீக்குவல் டு இங்கே இருக்கிறது என்ன வடிவத்தில் இருக்குன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அந்த வடிவத்தில் இருக்கிறதுனால ஏக்கு பதிலாக என்ன இருக்குன்னா ஏ சைன் தீட்டா இருக்குது. அதே போல் பிக்கு பதிலாக பி காஸ் தீட்டா இருக்குது. இதனுடைய ஸ்கொயர். இதை விரிவு பண்ணோம்னா இந்த மூன்று உறுப்புகள் வரும். இப்போ ரெண்டு பக்கமும் என்ன செய்கிறோம், ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம், வர்க்கமூலம் எடுக்கிறோம். ரெண்டு பக்கமும் ரூட் எடுக்கும்போது இதுக்கு ரூட்டு போயிடும். எதுக்கு, ஏ சைன் தீட்டா ப்ளஸ் பி காஸ் தீட்டாங்கிறதுக்கு ரூட்டு போயிடும். சீக்குவல் டு இங்கே ரூட் வரும். ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். ரூட் எடுக்கிறதுனால ப்ளஸ் ஆர் மைனஸ்னு வரும். இதுதான் கணக்கில் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நிறுவப்பட்டது. அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 4. சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு எம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக கணக்கில் காஸ் பவர் 6 தீட்டா ப்ளஸ் சைன் பவர் 6 தீட்டா ஈக்குவல் டு 4 மைனஸ் 3 எம் ஸ்கொயர் மைனஸ் 1ஓட ஹோல் ஸ்கொயர் பை 4 அப்படின்னு நிறுவ சொல்லியிருக்காங்க. அதோட எம் ஸ்கொயரோட மதிப்பு 2ஐ விட குறைவு, அதுவும் கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ன செய்கிறோம், கணக்கில் கொடுத்துருக்கிற இந்த ஸ்டெப்பை எழுதிக்கிறோம். கணக்கில் கொடுத்துருக்காங்களே அதை எழுதிக்கிறோம். எடுத்துக்கிட்டு ரெண்டு பக்கமும் என்ன செய்கிறோம், வர்க்கப்படுத்துகிறோம். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணோம்னா இந்த பக்கம் என்ன இருக்குது, சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டான்னு இருக்குது. இதோட ஸ்கொயர் சீக்குவல் டு அந்த பக்கம் எம் இருக்குது, அதோட ஸ்கொயர். விரிவு பண்ணோம்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 தடவை சைன் தீட்டா காஸ் தீட்டா சீக்குவல் டு எம் ஸ்கொயர். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா. சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயருங்கிறது என்ன, 1.
1 + 2 sin தீட்டா காஸ் தீட்டா ஈக்குவல் டு எம் ஸ்கொயர். 2 sin தீட்டா காஸ் தீட்டா ஈக்குவல் டு +1ங்கிறது அந்த பக்கம் போனால் -1ன்னு வந்துடும். அப்போ சைன் தீட்டா காஸ் தீட்டாங்கிறது எம் ஸ்கொயர் -1. இங்கே இருக்கிற 2 அந்த பக்கம் போனால் /2ன்னு வரும். இதை ஞாபகம் வச்சுங்க, பின்னாடி தேவைப்படும். கணக்கில் இப்போ எல்ஹெச்எஸ்ஸை எடுத்துக்கிறோம். எல்ஹெச்எஸ் என்ன? காஸ் பவர் 6 தீட்டா ப்ளஸ் சைன் பவர் 6 தீட்டா. இதை கொஞ்சம் மாற்றிக்கிறோம். எப்படின்னா காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட கியூப் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட கியூப். அதாவது இது ஏ, இது பி. ஏ கியூப் மைனஸ் பி கியூப். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஏ கியூப் ப்ளஸ் பி கியூபுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இங்கே ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் இருக்கிறதுனால இதுக்கான ஃபார்முலா என்னென்னா ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை தான் இப்போ நம்ம பயன்படுத்த போகிறோம். முதல்ல என்ன? ஏ ப்ளஸ் பி. இது ஏ, இது பி. முதல்ல ஏ ப்ளஸ் பிங்கிறதுனால காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஏ ப்ளஸ் பி எழுதியாச்சு. அடுத்தது என்ன இருக்குது? ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயருங்கிறது என்ன? இதனுடைய ஸ்கொயர். காஸ் ஸ்கொயரோட ஸ்கொயர் என்ன வரும்னா காஸ் பவர் 4 மைனஸ் ஏபி. ஏபின்னா ஏயையும் பியையும் பெருக்கணும். காஸ் ஸ்கொயரையும் சைன் ஸ்கொயரையும் பெருக்கிறோம். ப்ளஸ் பி ஸ்கொயர். பி ஸ்கொயருங்கிறது சைன் ஸ்கொயரோட ஸ்கொயர், சைன் பவர் 4 தீட்டா. காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாங்கிறது மதிப்பு 1. அதனால் அதுக்கு பதிலாக 1ன்னு போட்டுப்போம். மீதி இருக்குல்ல, இதுக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் பவர் 4க்கு என்ன செய்கிறோம்? சைன் ஸ்கொயர் தீட்டாவோட ஹோல் ஸ்கொயர். அந்த மாதிரி பிரிச்சுக்கிறோம். காஸ் பவர் 4க்கு காஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர், சைன் பவர் 4க்கு சைன் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு பிரிச்சுக்கிறோம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுபோல் இது ஏ ஸ்கொயர், இது பி ஸ்கொயர். அப்போ இந்த 2 உறுப்புக்கு பதிலாக இதை எழுதலாம். எது? ஏ ப்ளஸ் பி. ஏ ப்ளஸ் பிங்கிறது என்ன? காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஏ ப்ளஸ் பிங்கிறத எழுதியாச்சு. இதனுடைய ஸ்கொயர் மைனஸ் 2 தடவை ஏபி. ஏங்கிறது என்ன? காஸ் ஸ்கொயர் தீட்டா, பிக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் தீட்டா. ஏற்கனவே ஒரு மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. இப்போ என்ன ஆகும்னா காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயருங்கிறது 1. 1 ஸ்கொயர் பண்ணோம்னா 1 ஸ்கொயர்னு வரும். மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயரும் மைனஸ் 1 காஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா 3 காஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா. 1 மைனஸ், நல்லா கவனிச்சிங்க, ஏற்கனவே ஒரு இடத்துல நம்ம சைன் தீட்டா காஸ் தீட்டா மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். என்னன்னா சைன் தீட்டா காஸ் தீட்டாவுக்கு பதிலாக எம் ஸ்கொயர் மைனஸ் 1/2ன்னு எழுதலாம். சைன் காசுக்கு பதிலாக எம் ஸ்கொயர் மைனஸ் 1/2. அப்போ 3 சைன் தீட்டா காஸ் தீட்டாவுக்கு பதிலாக எம் ஸ்கொயர் மைனஸ் 1/2ன்னு எழுதலாம். ஆனால் இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ரெண்டுத்துலேயும் ஸ்கொயர் இருக்குல்ல, அதனால் ஹோல் ஸ்கொயர். இப்போ விரிவு பண்ண என்ன வரும்? 1 மைனஸ் 3 எம் ஸ்கொயர் மைனஸ் 1ஓட ஸ்கொயர் வகுத்தல் 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4. மீசிமை எல்சிஎம் 4 எடுத்துக்கிறோம். குறுக்க பெருக்கிறோம். 4 4 மைனஸ் 3 தடவை எம் ஸ்கொயர் மைனஸ் 1ஓட ஸ்கொயர். இதுதான் கணக்கில் ஆர்ஹெச்எஸ்ன்னு நிறுவ சொல்லியிருக்காங்க. நிறுவப்பட்டது. அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 5.
cos power 4 alpha by cos square beta plus sin power 4 alpha by sin square beta is equal to 1 அப்படின்னா ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்து நிறுவ சொல்லியிருக்காங்க. முதல்ல கணக்கில் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்னவோ அதை எடுத்துக்கிறோம். கணக்கில் கொடுத்துருக்காங்களே அதை எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இதுக்கு மீசியமாக என்ன எடுக்கலாம், கீழே இருக்கிற ரெண்டுத்தையும் பெருக்கிப்போம். cos ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா, இதை ரெண்டுத்தையும் பெருக்கிக்கிட்டு அப்படியே குறுக்க பெருக்கிறோம். குறுக்க பெருக்கும்போது காஸ் பவர் 4 ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, சைன் பவர் 4 ஆல்ஃபா அதோட காஸ் ஸ்கொயர் பீட்டாவை பெருக்கிக்கிறோம். இதோட மதிப்பு வந்து சீக்குவல் டு 1 கணக்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அப்படியே குறுக்க பெருக்கிடும். இதை அப்படியே குறுக்க பெருக்கிட்டோம்னா சீக்குவல் டு என்ன வரும், 1 இன்ட்டு இந்த வேல்யூ பெருக்கிறப்ப காஸ் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டாங்கிறது அப்படியே இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் வாங்க, காஸ் பவர் 4 இருக்கு இல்லையா, அதை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கும். எப்படின்னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவோட ஹோல் ஸ்கொயர் இதுக்கு இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் பவர் 4 ஆல்ஃபா இருக்குல்ல, அதை வந்து சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா அதோட ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா, இதுமாரி பிரிச்சுக்கிறோம். காஸ் பவர் 4 வந்து காஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர், சைன் பவர் 4 வந்து சைன் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு பிரிச்சுக்கிறோம். மீதி இருக்கிறது அப்படியே தான் எழுதியிருக்கோம். எல்லாத்தையும் என்ன செய்கிறோம், சைனுக்கு மாத்திரம். எல்லாத்துலேயும் சைன் தான் இருக்கணும். எல்லாத்துலேயும் சைன் இருக்கணும். அப்படிங்கிறப்ப இந்த காஸ் ஸ்கொயருங்கிறது என்ன ஆகிடுது, காஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா அதனுடைய ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயருங்கிறது சைன் பவர் 4 ஆல்ஃபா அப்படியே இருக்கட்டும். காஸ் ஸ்கொயர் பீட்டாவுக்கு பதிலாக 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா, காஸ் ஸ்கொயரை சைன் ஸ்கொயராக மாற்றிடுறோம். இங்கே இருக்கிற காஸ் ஸ்கொயர் பீட்டாவுக்கு பதிலாக 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா. இருக்கிற எல்லாத்தையுமே வந்து சைனுக்கு மாற்றிடுறோம். காசில் இருந்ததுன்னா சைனுக்கு மாற்றிடுறோம். அதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அதை பயன்படுத்தி காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாங்கிறத 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா, இங்கே இருக்கிற காஸ் ஸ்கொயர் பீட்டாவுக்கு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா, காஸ் ஸ்கொயர் பீட்டாவுக்கு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டான்னு பிரிச்சுக்கிறோம். அடுத்தது இது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். முதல்ல a ஸ்கொயர் அப்படின்னா 1 ப்ளஸ் பி ஸ்கொயர், பி ஸ்கொயர்னால் இதனுடைய ஸ்கொயர், இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், சைன் பவர் 4 ஆல்ஃபா மைனஸ் 2ab 2 இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இதை விரிவு பண்ணிக்கிறோம். இன்ட்டு என்ன இருக்குன்னா சைன் ஸ்கொயர் பீட்டா இருக்குது ப்ளஸ் சைன் பவர் 4 ஆல்ஃபா இன்ட்டு 1 சைன் பவர் 4 ஆல்ஃபா மைனஸ் சைன் பவர் 4 ஆல்ஃபாவோட சைன் ஸ்கொயர் பீட்டா, சைன் பவர் 4 ஆல்ஃபாவோட சைன் ஸ்கொயர் பீட்டா சீக்குவல் டு இந்த சைன் ஸ்கொயர் பீட்டா உள்ளார கொண்டு போனால் 1 இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா சைன் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா சைன் பவர் 4 பீட்டா. சைன் ஸ்கொயர் பீட்டா உள்ளார கொண்டு வந்தால் 1 இன்ட்டு சைன் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் பவர் 4 ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் பவர் 4 ஆல்ஃபா மைனஸ் சைன் பவர் 4 ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா. இங்கே இருக்கிற சைன் ஸ்கொயர் பீட்டா எல்ஹெச்எஸ் கொண்டு வந்தோம்னா மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் சைன் பவர் 4 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் சைன் பவர் 4 பீட்டா சீக்குவல் டு 0. சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸில் இந்த இடத்துல மைனஸில், இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுது. சைன் பவர் 4 ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டாவும் இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. இதெல்லாம் கேன்சல் ஆகிடுது. இந்த 4 உறுப்பு கேன்சல் ஆகிடுது. மீதி இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதும். மீதி என்ன இருக்குது,
சைன் பவர் 4 ஆல்ஃபா மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா சைன் பவர் 4 பீட்டா. இந்த 3 உறுப்பு தான் இருக்கு. சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் இது சைன் ஸ்கொயர் பீட்டா அதோட ஹோல் ஸ்கொயர் சீக்குவல் டு 0. சைன் பவர் 4க்கு பதிலாக சைன் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர், சைன் பவர் 4க்கு பதிலாக சைன் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். இதில் ஆல்ஃபா இருக்குது, இங்கே பீட்டா இருக்குது, அவ்வளோதான். இது ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது. பிக்கு பதிலாக என்ன இருக்குது? சைன் ஸ்கொயர் பீட்டா இருக்குது. இது எதோட ஃபார்முலானா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டாவோட ஹோல் ஸ்கொயர். இதை விரிவு பண்ணால் தான் இது கிடைக்கும். சீக்குவல் டு 0. சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா சீக்குவல் டு 0. சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா சீக்குவல் டு சைன் ஸ்கொயர் பீட்டா. சைன் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டோம்னா ஆல்ஃபா சீக்குவல் டு பீட்டான்னு வரும். ஆல்ஃபா சீக்குவல் டு பீட்டா. இது அப்படியே இருக்கட்டும். சப்டிவிஷன் 1 என்னன்னா சைன் பவர் 4 ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பவர் 4 பீட்டா சீக்குவல் டு 2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஆல்ஃபா சீக்குவல் டு பீட்டா, ஆல்ஃபாவும் பீட்டாவும் சமம். அதனால் எல்ஹெச்எஸில் ஆல்ஃபா சீக்குவல் டு பீட்டான்னு பிரதியிடுவோம். ஆல்ஃபாவுக்கு பதிலாக பீட்டா, ஆல்ஃபா வர இடத்துல பீட்டான்னு கொடுக்குறோம். அதனால் இது என்ன ஆகிடுது? சைன் பவர் 4 பீட்டா ப்ளஸ் சைன் பவர் 4 பீட்டா சீக்குவல் டு என்ன வரும்னா ஒரு தடவை சைன் பவர் 4 பீட்டா இன்னொரு தடவை சைன் பவர் 4 பீட்டா கூட்டுனா 2 தடவை சைன் பவர் 4 பீட்டா. இது முடிஞ்சுது. அடுத்தது ஆர்ஹெச்எஸ் எடுத்துப்போம். ஆர்ஹெச்எஸ் இருக்குல்ல, 2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவுக்கு பதிலாக என்ன எடுத்துருக்கோம்? பீட்டா. அதனால் பீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா. இப்போ பெருக்கிறப்ப என்ன வந்துடும்? 2 சைன் பவர் 4 பீட்டா. 2 ஆன்சரும் ஒரே ஆன்சர் வருதா? அதனால் ஃபஸ்ட்டு ப்ரூஃப் LHS ஈக்குவல் டு RHS. சப்டிவிஷன் 1 நிறுவப்பட்டது. அடுத்தது சப்டிவிஷன் 2. அதில் LHS எடுத்துக்கும். காஸ் பவர் 4 பீட்டா பை காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பவர் 4 பீட்டா பை சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. இதோட மதிப்பு 1 அப்படின்னு காமிக்கணும். ஆல்ஃபா சீக்குவல் டு பீட்டான்னு எடுத்துருக்கோம் இல்லையா? ஆல்ஃபா சீக்குவல் டு பீட்டாங்கிறது நம்ம ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே அதை அப்ளை பண்ணுறோம். காஸ் பவர் 4 பீட்டா பை காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு இருக்குது. ஆல்ஃபாவுக்கு பதிலாக பீட்டான்னு வச்சு ப்ளஸ் சைன் பவர் 4 பீட்டா பை சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு இருக்குது. ஆல்ஃபாவுக்கு பதிலாக பீட்டா. எல்லாத்துலேயும் ஒரே உறுப்பு இருக்கிறது போல் ஆல்ஃபாவோ பீட்டாவோ இருக்கிறது போல் மாற்றிக்கிறோம். என்ன ஆகிடுது? ஒரு காஸ் ஸ்கொயருக்கும் ஒரு காஸ் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிடுது. மேலே மீதி காஸ் ஸ்கொயர் பீட்டா இருக்குது. இதில் ஒரு சைன் ஸ்கொயர் பீட்டா ஒரு சைன் ஸ்கொயர் பீட்டா போயிடுது. மீதி மேலே ஒரு சைன் ஸ்கொயர் பீட்டா இருக்குது. காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பி மதிப்பு 1 சீக்குவல் டு RHS நிறுவப்பட்டது. அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 6. y ஈக்குவல் டு 2 சைன் ஆல்ஃபா பை 1 ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஆல்ஃபான்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு y ஈக்குவல் டுன்னு ஒரு வேல்யூ நிறுவ சொல்லியிருக்காங்க. நம்ம கணக்கில் கொடுத்துருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து எழுதிக்கிறோம். y ஈக்குவல் டு 2 சைன் ஆல்ஃபா பை 1 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா. கூட்டல் தானே, இடத்த மாற்றி எழுதிக்கலாம். இன்ட்டு இதுக்கு காஞ்சிகேட். காஞ்சிகேட்டுங்கிறப்ப
இங்கே இருக்கிறது ப்ளஸ்ஸோ மைனஸோ இங்கே என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக எழுதணும். 1 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ் காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை அதையே திருப்பி ஒரு தடவை எழுதிக்கிறோம். மேலே இருக்கிறது அப்படியே பெருக்கிக்க வேண்டியது. 2 சைன் ஆல்ஃபா இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா மைனஸ் காஸ் ஆல்ஃபா. மேலே இருக்கிறது அப்படியே பெருக்கிக்கிறோம். கீழே இருக்கிறதுல 1 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா இது ஏ ப்ளஸ் பி, இது மைனஸ் பி. ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் ஏங்கிறது 1 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா அதோட ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். பி ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அந்த ஃபார்முலா ஈக்குவல் டு மேலே இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். கீழே இருக்கிறதுல ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் விரிவு பண்ணுறோம், எக்ஸ்பேன்ஷன். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் 1 ஸ்கொயர் அப்புறம் சைனோட ஸ்கொயர் அப்புறமேலுக்கு 3த்தையும் பெருக்கிறோம் 2 சைன் ஆல்ஃபா. ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. மேலே அப்படியே இருக்கட்டும். கீழே சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் 2 சைன் ஆல்ஃபா, மீதி என்ன இருக்குது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயருங்கிறது என்னன்னா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. மேலே அப்படியே எழுதிப்போம். கீழே வந்து சைன் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 2 சைன் ஸ்கொயர். 2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் 2 சைன் ஆல்ஃபா. மேலே இருக்கிறது அப்படியே எழுதிக்கிறோம். கீழே இருக்கிறதுல ரெண்டுத்துலேயுமே பொதுவாக இருக்கிறது என்னென்னா ரெண்டுத்துலேயுமே 2 சைன் ஆல்ஃபா இருக்குது. 2 சைன் ஆல்ஃபாவை வெளில எடுத்துட்டா மீதி இதில் என்ன இருக்கும்னா ஒரு சைன் ஆல்ஃபா இருக்கும். ப்ளஸ் 2 சைன் ஆல்ஃபா வெளில எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல 1ன்னு இருக்கும். 2 சைன் ஆல்ஃபா 2 சைன் ஆல்ஃபா கேன்சல் ஆகிடுது. மீதி என்ன இருக்குது, மேலே வந்து 1 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா மைனஸ் காஸ் ஆல்ஃபா பை கீழே வந்து 1 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா. இது எதோட மதிப்புனா ஒய்யோட மதிப்பு. கணக்கில் வந்து இதுதான் கேட்டிருக்காங்க, நிறுவப்பட்டது. அவ்வளோதான்.